Hi students, welcome to Sai Priya's English. So empowered women navigating the world பார்த்தீங்கன்னா characters யாருன்னா the crew members and an interviewer இருப்பாங்க. So coming to the lesson, modern women aided with the advancement of technology and media stand empowered with limitless potential to rule the world. Women's accomplishments speak in volumes about their tough mental and physical ability. One such achievement is the all-women Indian Navy crew who circumnavigated the world for 254 days all alone in a sailboat called INSV தாரணி. இந்த பாடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்டர்வியூ, ஒரு நேர்காணல் பேட்டி. வர்த்திகா ஜோஷி அவங்க தலைமையில 6 பெண் உறுப்பினர்கள் கொண்ட நம்முடைய மகளிர் இந்திய கப்பற்படை, அதாவது கடற்படை 254 நாள்ல வந்து கப்பல்ல உலகத்தையே சுற்றி பயணம் செஞ்சிருக்காங்க. இவங்க இந்த நேர்காணல்ல இந்த கடல் பயணத்தோட அனுபவங்களை எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க. அவங்களை எப்படி செலக்ட் பண்றாங்க, உறுப்பினர் தேர்வு முறை எப்படி இருந்துச்சு, அவங்களோட பயிற்சி காலம் எத்தனை நாள், அதனுடைய நோக்கம் என்ன, இந்த கடற்பயணத்தின் நோக்கம் என்ன, அவங்க என்னென்ன சந்திச்சாங்க, அந்த சவால்கள், அப்புறம் அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் என்ன, அவங்களுடைய ரசனைகள், அவங்களோட குக்கிங், அவங்க என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் கொண்டாடினாங்க, அப்புறம் அந்த டைம்ல யாராருக்கெல்லாம் பர்த்டேஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த ஜேர்னி எப்படி அவங்க வந்து நிறைவு செய்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த இன்டர்வியூல விவாதிக்கிறாங்க. ஸோ பேராற்றல் மிக்க பெண்டீர் வந்து அவர்களுக்குரிய வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் அத்தனையும் சாதிக்கும் ஆற்றல் மிக்கவர்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த பெண்கள் குழு வந்து ஒரு சான்றா இந்த லெசன்ல. ஸோ நாவிகா சாகர் பரிக்ரமா அப்படிங்கிறது தான் இந்த ப்ராஜெக்டோட நேமு. எதுக்குன்னா டு எம்பவர் விமன். இந்த மேக் இன் இண்டியா அப்படிங்கிற திட்டத்துல தான் இது செயலிங் இன் ஐஎன்எஸ்வி தாரணிங்கிற இதுல போட்ல போறாங்க. 6 women were shortlisted. 30 பேர்ல 6 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி செலக்ட் பண்றாங்க. செலக்டட் பேஸ்டு வந்து ஆன் தியர் சர்வைவல் ஸ்கில்ஸ். ஸோ ஃப்ரம் கோவால 10th செப்டம்பர் 2017ல ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் ரிட்டர்ன் டு கோவா ஆன் 21st மே 2018. டோட்டலா 254 டேஸ் செயல் பண்றாங்க. அவங்களுடைய இன்டர்வியூல அவங்களுக்கு என்னென்னலாம் நடந்தது இன்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த இன்டர்வியூல நம்ம பார்க்க போறோம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல எம்பவர்ட் விமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட் லெசன் பார்க்க போறோம். பெண்களுக்கு வலிமையூட்டுதல், உலகை நேவிகேட்டிங் த வேர்ல்டுனா உலகை சுற்றுதல் அப்படிங்கிறது. ஸோ வீடியோக்குள்ள போலாம். Gone are the days where women in India remain indoors unless permitted to go out with an escort. Conditions today have changed thanks to all those women who have fought for their freedom and set a very good example for others. The real power of women, though realized earlier, is currently being projected to the world by the advancement of technology and media. ஸோ பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடந்து பாதுகாவலரின்றி வெளியே போக முடியாதுங்கிற சூழ்நிலையெல்லாம் இப்போ மாறிடுச்சு. பாதுகாவலோட வெளியே சென்ற காலம் மலையேறிடுச்சு. இப்ப தங்கள் விடுதலைக்காக தாங்களே போராடி பிறருக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமா பெண்கள் வந்து திகழ்ந்ததால இப்ப பழைய நிலைமையெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே பெண்கள் வந்து ரொம்ப தேர் பவர்ஃபுல் விமென்னு தெரிஞ்சாலும் தற்போது தொழில்நுட்ப வளர்ச்சி, டெக்னாலஜினாலையும் மீடியானாலையும் தான், ஊடக வளர்ச்சினாலும் தான் அது உலகத்திற்கு பெருமையா காட்டப்படுது. Women occupy almost all the major positions in society. Currently, women's accomplishments are tremendous in many fields. One such achievement is the all-women Indian Navy crew who circumnavigated the world for 254 days all alone in a sailboat called INSV தாரணி. ஸோ சமூகத்தில் எல்லா முக்கிய நிலைகள்லையும் பெண்கள் இருக்காங்க. ஆனால் பல துறைகள்லையும் பெண்கள் பல சாதனைகளை நிகழ்த்தியிருக்காங்க. அந்த சாதனையில ஒன்று, அந்த சாகசங்கள்ல ஒன்று தான் இது. ஐஎன்எஸ்வி தாரணி அப்படிங்கிறது ஒரு பாய்மர படகு. அது அதுல தனியா 6 பேரும் ஒரு வர்த்திகா ஜோஷி அவங்கிற தலைமையில 254 நாட்கள் வந்து உலக சுத்தி வந்ததுதான் மிகப்பெரிய சாகசமா திகழ்ந்து. வாட் இஸ் ஐஎன்எஸ்வி தாரணி? ஐஎன்எஸ்வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்தியன் நேவல் ஷிப் வெசல். Tara Tarni is a patron deity for sailors and is worshipped for safety and success at sea. ஸோ ஐஎன்எஸ்வி தாரணிங்கிறது இந்திய கப்பற்படை கப்பல். தாரா தாரணிங்கிறது என்னன்னா கப்பல்ல மாலுமிகளோட காவல் தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. கடலில் பாதுகாப்பாகவும் வெற்றிகரமா நம்ம பயணம் போகணும்னா இந்த காவல் தெய்வத்தை வணங்குறாங்க. ஐஎன்எஸ்வி தாரணி இஸ் த செகண்ட் sail boat of Indian Navy.
So it is 55-foot sailing vessel built indigenously in India by Mrs. Aquarius Shipyard Private Limited located in Goa. After undergoing extensive sea trials, she was commissioned to the Indian Navy service on 18th February 2017. The boat was named after the famous Tara Tarini temple in Kanjam district of Odisha. The word Tarini means boat and in Sanskrit it means savior. ஸோ ஐஎன்எஸ்வி தாரிணிங்கிறது கப்பல் படையில் 2வது பாய்மரப்படகு. இது வந்து 55 அடி நீளம் இருக்குது. இந்தியாவில் மெசர்ஸ் அக்வாரஸ்ங்கிற ஷிப்யார்ட் பிரைவேட் லிமிடெட் அவங்க தயாரித்து கோவாவில் கட்டுனாங்க. இவங்க ரொம்ப பரிசோதனைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து இந்திய கப்பற்படைக்கு சேர்த்து கொள்ளப்படுது. இந்த படகு வந்து ஒடிசாவில் கஞ்சம் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் இருக்கிற தாரா தாரிணிங்கிற கோயிலோட நினைவாக இந்த பேர் சூட்டுறாங்க. தாரிணி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா காவலர் அப்படின்னு அர்த்தம். காட், சேஃப் காட் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. INSV Tarini has advanced Raymarine navigation suite and an array of satellite communication systems for perfect navigation anywhere in the world. ஸோ இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா அதிநவீன முறையில் உலகில் எந்த இடத்துலையும் நம்ம கடல் பயணம் போவதற்கு ரேமரின் கருவிகள் அப்புறம் செயற்கைக்கோள் தொடர்புக்கான அத்தனை சாதனங்களும் அதில் இருக்குது. Navika Sagar Parikrama was a project undertaken in consonance with the national policy to empower women to attain their full potential. The project is considered essential towards promoting ocean sailing activities in the Navy while depicting Government of India's thrust for Nari Shakti, said Chief of the Naval Staff Admiral Sunil Lamba in his welcome speech. அதாவது நாவிகா சாகர் பரிக்ரமா அப்படிங்கிறது இந்தியாவில் பெண்களை முன்னேற்றும் திட்டத்தை முழுமையாக செய்யறதுக்காக மேற்கொள்ளப்பட்ட திட்டம். இது வந்து இந்திய கப்பற்படையின் கடல் பயணத்தை முன்னேற்றமும் இந்திய அரசின் நாரி சக்தி அப்படிங்கிற திட்டத்தை வலியுறுத்துறதுக்காகவும் இது ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கப்பற்படையின் தலைமை அட்மிரல் சுனில் லம்பா தன்னுடைய வெல்கம் ஸ்பீச்ல சொல்றாரு. இந்தியன் நேவிஸ் 6 women crew. Indian Navy's all-women crew was the first ever to circumnavigate the globe, skippered by Lieutenant Commander Vartika Joshi, Pradeep Jamwal, Swati, Aishwarya, Vijaya Devi and Payal Gupta as its crew members. எல்லாருமே வந்து லெப்டினன்ட் கமாண்டர் பொசிஷன்ல இருக்கிறவங்க. ஸோ இந்தியாவின் அனைத்து பெண்கள் கப்பற்படை முதலாக உலகை சுற்றி வந்தது. இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதுக்கு தலைவராக இருந்தவங்க வந்து லெப்டினன்ட் கமாண்டர் வர்த்திகா ஜோஷி. இவங்க வந்து என்ன பண்றாங்க, இவங்க லெப்டினன்ட் கமாண்டர் கேடர்ல இருந்து இந்த 6 பேரும் சேர்ந்து எல்லாருமே இந்த இதில் போறாங்க, இந்த க்ரூவில். The crew started their voyage on 10th September 2017 from Goa, flagged off by the Defence Minister of India. It was a historic day which would be marked in the navigation history and globally. It covered the expedition in 5 legs with stopovers at 4 ports. அதாவது இந்தியாவில் பாதுகாப்பு அமைச்சர் கொடியை சேர்த்து வைக்க இந்த கப்பல் படையினர் தன்னுடைய சாகச பயணத்தை எப்போ தொடங்குறாங்கன்னா 2017 செப்டம்பர் 10th அது கோவாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து இந்திய கப்பற்படை வரலாற்றிலேயே உலகளாவிய, அதாவது குளோபலா வந்து இது ரொம்ப முக்கியமான தினமாக கருதப்படுது. இட் கவர் த எக்ஸ்பெடிஷன் இன் 5 legs. 5 legsல இதை கவர் பண்ணுறாங்க. ஸ்டாப் ஓவர்ஸ் எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரீமேண்டில் ஆஸ்திரேலியா, லிட்டில்டன் நியூசிலாந்து, போர்ட் ஸ்டான்லி, த ஃபாக்லாண்ட்ஸ் அண்ட் கேப் டவுன் சவுத் ஆஃப்ரிக்கா. இதெல்லாம் எதுக்காக அங்கன்னா ஃபார் ரெப்ளனிஷ்மெண்ட் ஆஃப் ரேஷன் அண்ட் ரிப்பேர் ஆஸ் நெசசரி பிஃபோர் ரிட்டர்னிங் டு கோவா இன் ஏப்ரல் 2018. அதுக்கப்புறம் 5 கட்டமாக தனது பயணத்தை தொடர்கிறது. அதுக்கப்புறமா திரும்ப எப்போ வராங்கன்னா 2018 ஆண்டு மே மாதம் 21 கோவா துறைமுகத்துக்கு மறுபடியும் வந்து சேர்றாங்க. The 6-member women crew broke many stereotypes during their record setting sail. ஸோ இந்த மகளிர் குழு வந்து ஒரு மாதிரியான சாகசங்களை தங்களது பயணத்தின் வாயிலாக முறியடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. Next, an interview with the crew members. India's all-women Navy crew, who went around the world in 254 days, have shared their experiences about their great voyage in an interview.
Through their personal experiences, we really come to know their hardships and unpredictable challenges they have faced all through their expedition. ஸோ 254 நாட்களில் உலகையே சுற்றி வந்திருக்காங்க. அவங்களுடைய பயணத்தின் அனுபவத்தை இந்த நேர்காணல் மூலம் அவங்களுடைய இதை பகிர்ந்துக்கிறாங்க. அவங்களுடைய சொந்த அனுபவங்கள் வாயிலாக அவங்க என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, எதிர்பாராம அவங்க எந்த சவால்களை சந்திச்சாங்க அப்படிங்கிறத உண்மையிலேயே நம்ம இந்த இன்டர்வியூல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. How well were you acquainted with the sailboat before you took up the task? ஸோ அவங்க கேட்குறாங்க, இந்த பயணத்தை துவங்குறதுக்கு முன்னால நீங்க எந்த அளவுக்கு இதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வர்த்திகா ஜோஷி கேப்டன் அவங்க சொல்றாங்க, none of us was acquainted with a sailboat or ocean going boat. None of us had sailed before, nor are women officers allowed entry in combat platforms as yet. At first it was difficult to take the boat out to sea from one point to another, but we slowly built upon it through 3 years of training. ஸோ வர்த்திகா ஜோஷி சொல்றாங்க, எங்களில் யாருக்குமே பாய்மரப்படகு கப்பலில் போகும்போது அது பயணிக்கிறதோ இல்லை அதை செலுத்துவதை பற்றி எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இதுக்கு முன்னால் நாங்கள் போனதும் இல்லை. நார்மலாக பார்த்தீங்கன்னா பெண் அதிகாரிகளை வந்து சண்டையிடும் இடத்துக்கு கூட கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஆனால் முதல்ல இந்த ஒரு படகுல ஒரு கடலில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தது. ஆனால் மெதுவாக நாங்கள் கற்றுக்கிட்டோம். அந்த ட்ரைனிங் பீரியட் வந்து 3 years நாங்கள் ட்ரைனிங் பீரியடில் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்வியூ கேட்குறாங்க, கேன் யூ டெல் அஸ் அபவுட் த ட்ரைனிங் யூ ஹேட் அண்டர்கான் பிஃபோர் திஸ் எக்ஸ்பெடிஷன்? ஸோ அவங்க சொல்கிறாங்க, சாகச பயணம், இந்த பயணம் மேற்கொள்றதுக்கு முன்னால் நீங்கள் என்னென்ன பயிற்சி மேற்கொண்டீங்க அப்படின்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க, we started with some theoretical courses on navigation, communication and weather prediction. Classroom courses are different from sailing outside. So we were given hands-on training like how to repair things, how to deal with emergencies when the weather gets rough, if there is a medical emergency, and training was needed in tactical aspects as well. ஸோ கடல் பயணம் போகும்போது அதனுடைய கோட்பாடுகள் நமக்கு தெரியணும், தியரிட்டிக்கல் கோர்சஸ் வேணும், தகவல் தொடர்பு, அதுக்கப்புறம் வானிலை கணித்தல், அந்த வெதரிங் இதெல்லாம் எப்படி பார்க்கறது, வெதர் ப்ரெடிக்ஷன். வகுப்பறை கல்விங்கிறது வந்து வெளி உலக பயணத்திலிருந்து மாறுபட்டது. தியரி படிக்கிறதும் ப்ராக்டிக்கலாக போகிறதும். ஸோ எங்களுக்கு வந்து இந்த பழுது ப்ரிப்பேர் பண்ணுறது, பழுது பார்க்கறது, ஆபத்து காலத்தில் எப்படி சமாளிக்கிறது, அப்புறம் மோசமான வானிலையை வந்து எப்படி சமாளிக்கிறது, எமர்ஜென்சி டைமில் மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு எப்படி சமாளிக்கிறது, திறன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு அனுபவ பயிற்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க பேசும்போது ஐஸ்வர்யா அப்படிங்கிற இன்னொரு க்ரூ மெம்பர் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க, we underwent a basic sail training courses in Mumbai at the Indian Naval Waterman Ship Training Center, INWTC, and at various schools in the Southern Naval Base in Kochi. We even sailed on INSV Mahadevi to Mauritius and back also to Cape Town in December 2016. We were trained for almost 3 years to prepare for the voyage. Since the boat was old, it had minor leaks and repairs. Also, we ran out of water and food soon. So the trip was tutorial for us on how to manage food, water and even electricity during the big voyage. ஸோ இது என்ன உணவு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கூட நாங்கள் இருந்தோம். இந்த பயணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எப்போ ட்ரைனிங் ஆரம்பித்தோன்னா இந்திய கப்பற்படை மாலுமிகளுக்கான கப்பல் பயிற்சி மையத்தில், அதுக்கப்புறமா கொச்சின்ல இருக்கிற தென்னக கப்பல் படையில் நிறைய பயிற்சிகள் மேற்கொண்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து இந்த பயணம் வந்து நீண்ட பயணத்தில் உணவு, தண்ணீர், மின்சாரம் இல்லாமல் கூட எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான பயிற்சியாக இருந்தது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இன்டர்வியூ கேட்குறாங்க, வாட் வாஸ் த செலெக்ஷன் ப்ராசஸ், எப்படி நடக்குது இந்த தேர்வு அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அவுட் ஆஃப் த 30 women who had applied, 6 of us were shortlisted. Based on the little survival skills we showcased, and the crew was mentored by Commander Dilip Dande. But after I was told about the flare-ups at sea, I even had second thoughts about joining the team. ஸோ மொத்தமாக விண்ணப்பத்து இருந்ததில் அப்ளை பண்ணியிருந்ததில் 30 பேர், அந்த 30 பேரில் வந்து சமாளித்து வாழுதல் அப்படிங்கிற திறனில் வந்து தேர்னது நாங்கள் 6 பேர் மட்டும்தான். சமாளித்து வாழுதல்ங்கிறது என்னது, சர்வைவல் ஸ்கில்ஸ். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி இவங்க சமாளிக்கிறாங்கங்கிறது தான் அவங்களுடைய எக்ஸாமாக இருந்தது. ஸோ இவங்களுக்கு வந்து சீஃப் பார்த்தீங்கன்னா கமாண்டர் திலீப் தாண்டேங்கிறவரோட தலைமையில் தான் இவங்க செலக்ட் பண்ணாங்க. இந்த கடல் திடீர்னு வரும் இல்லையா சீற்றங்கள் எல்லாம், அதெல்லாம் சொல்லும்போது கூட என்னென்னமோ மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் சமாளிச்சுக்குவீங்களா அப்படின்னு கேட்கும்போது
ஐஸ்வர்யாவுக்கு இவங்களே சொல்கிறாங்க, எனக்கே ஒரு செகண்ட் தாட் இருந்தது, நான் மறுபடியும் சேரலாமா வேணாமா அப்படிங்கிறது மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூவர், ஹவு டிட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரியாக்ட் வென் யூ டோல் தெம் அபவுட் திஸ் எக்ஸ்பெடிஷன்? ஸோ இந்த சாகச பயணத்தில் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னது உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க, our families did have a hard time, but that was because most of them had never even seen the sea. 4 of us are from mountains. The first time my parents saw the ocean was when I invited them to visit. But once they saw that we are doing well and looking after ourselves, they were quite supportive. They were apprehensive and supportive too. ஸோ வர்த்திகா சொல்கிறாங்க, எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஏன்னா அவங்கள பெரும்பாலானவங்க கடலையே பார்த்ததில்லை. நாங்கள் 4 பேருமே மலையிலேருந்து வந்தவங்க, மலைப்பாங்கான இடத்துல இருக்கிறவங்க. ஸோ அப்பா அம்மாவை வந்து எங்களை பார்க்க சொல்லும்போது அவங்க முதல்ல அப்போ தான் கடலையே பார்க்குறாங்க. நாங்கள் நல்லா இருக்கிறது, நாங்கள் எங்களை நல்லா பார்த்துக்குறோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் எங்ககிட்ட ரொம்ப ஆதரவாக இருந்தாங்க. ஆனால் ஏதோ ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிறது பயப்பட்டாங்க. ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் வேர் யுவர் எய்ம்ஸ் அண்ட் ஹவு டிட் யூ ஒர்க் டு அச்சீவ் தெம்? ஸோ இப்போ இன்டர்வியூர் கேட்குறாங்க, உங்கள் குறிக்கோள் என்ன, நீங்கள் அதை எப்படி அடைஞ்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க, இந்த பயணத்தை வந்து நான் நேர்மையாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏதாவது ஐ வாண்டட் டு மேக் ஷியோர் தட் ஐ கம்ப்ளீட் திஸ் ஜேர்னி வித் அல்டிமேட் ஹானஸ்டி. ஐ டிட் நாட் செட் அவுட் ஃபார் அ டெஸ்டினேஷன். இட் வாஸ் த ஜேர்னி தட் மேட்டர் டு மீ த மோஸ்ட். So my contention was to make sure that we go by the rules of circumnavigation. ஸோ உலகத்தை சுற்றி வரதில் இந்த நிபந்தனைகளை பின்பற்றி இருக்கிறது தான் என்னுடைய பெரிய முயற்சியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் யூ டோன்ட் ஹாவ் டு யூஸ் எனி ஆக்சிலரி மீன்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன். யூ டோன்ட் ஹாவ் டு டேக் எனிபடி எல்ஸ் அசிஸ்டன்ஸ். ஐ கிராஸ்ப் தட் கம்ப்ளீட்லி. ஸோ யாருடைய உதவியும் எதிர்பார்க்கக்கூடாது, அது வந்து அப்படிங்கிறதுல ரொம்ப இதாக இருந்தேன். அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. So name that one quality of yours that enabled you to complete this expedition successfully. இந்த பிரயாணத்தை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட இருந்த எந்த திறன் உதவுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வர்த்திகா சொல்கிறாங்க, whenever the winds dropped, it would not have taken me even a fraction of a second to switch on the engine and say, let's go 1 mile ahead. But instead of me, something poked me and said, you have to be honest with yourself, and this expedition has to be done with honesty. I am glad that we were able to finish it successfully without the use of engine at all. ஸோ காற்று இல்லாமல் போச்சுன்னா உடனே என்ஜினை ஓட்டி 1 மைல் முன்னாடி போகலாம் அப்படின்னு தோணும். ஆனால் இந்த பிரயாணத்தை நேர்மையாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்ன மனசுக்குள்ளே சொல்லும். அப்போ என்ஜினோட உதவி இல்லாமையே இந்த பிரயாணத்தை வெற்றிகரமாக முடிச்சதை பற்றி நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இன்டர்வியூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க. ஆஸ் த ஹெட் ஆஃப் த க்ரூ, ஹவு டிட் யூ இன்வால்வ் த டீம்? ஸோ இந்த அணியோட தலைவராக இருந்துட்டு நீங்கள் எப்படி உங்கள் அணியை ஈடுபடுத்துனீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாருமே அதே அளவுக்கு தான் பயிற்சி எடுத்தோம். எல்லாரும் ஒரே மாதிரி பயிற்சி எடுத்து பிரயாணம் போனோம். அவங்கவுங்க பிரச்சனைய சூழ்நிலை அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் அணுகுவோம் இல்லையா. எல்லாரும் ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுவாங்க அவங்கவுங்க மெத்தட்ஸில். அதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, பிரச்சனையை தீர்க்க வேற வேற வழியை பற்றி விவாதிச்சுட்டு ஒரு நல்ல வழியை நாங்கள் தேர்ந்தெடுப்போம். நாங்கள் ஒருங்கிணைஞ்சு வேலை செய்கிறது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஃபேக்ட் ஐ வுட் சே இட் வாஸ் ஈஸியர் ஃபார் அஸ் டு கொலாபரேட் அண்ட் ஒர்க் டுகெதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பாயல் குப்தா சொல்கிறாங்க, இன்னொரு க்ரூ மெம்பர், when you are out at sea, teamwork is the most important in the middle of the crisis. ஸோ அவங்க சொல்கிறாங்க, எப்போவுமே கடலில் இருக்கும்போதோ வேறு எந்த விஷயமா இருந்தாலும் இக்கட்டான சூழ்நிலையில் எப்போவுமே உங்களுடைய கூட்டு முயற்சி அல்லது எல்லாரும் சேர்ந்து வேலை செய்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புயலே வந்தாலும் நாங்கள் 3 பேரும் தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருப்போம். உள்ளே இருக்கிற 3 பேரும் ஓய்வு இல்லாமல் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து தண்ணி சூடாக்குவாங்க, இன்னொருத்தர் மழை பெஞ்சிட்டு இருந்தால் எங்களுடைய க்ளவுசஸ் எல்லாம் ஹீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 20 hours அது லாங் ஸ்டார்ம் இருந்தது. அந்த டைமில் வந்து நாங்கள் குழுவாக முயற்சி பண்ணதுனால உண்மையிலேயே எங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு, அந்த டீம் டாஸ்க் அப்படிங்கிறது. இப்போ நான் தனியாக இருந்திருந்தா கூட கடலில் வர இந்த மாதிரி சவாலையெல்லாம் சமாளிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பேட் ட்ரீமாக தான் இருந்திருக்கும், ஒரு நைட் மேராக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்டர்வியூ கேட்குறாங்க, ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த மோஸ்ட் சேலஞ்சிங் டாஸ்க் வைல் செயிலிங். நீங்கள் இந்த பிரயாணம் போகும்போது சந்திச்ச மிகப்பெரிய சவாலான காரியம் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க வர்த்திகா, த சீ கேன் கெட் ரியலி டஃப் when winds are picking up.
Those are the times we have to be active and need to anticipate what could be there ahead. In the South Pacific, we encountered a storm where the seas were almost 9 to 10 meters high and the winds were picking up to 60 to 70 knots, and which is about hurricane force of wind on land. It's normal on sea when there is hardly any land mass to stop the winds. ஸோ காற்று அடிக்கிறது கடலில் போகிறப்ப ரொம்ப கடுமையாக இருக்கும். அந்த நேரத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும். என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கணும். ஒரு தடவை நாங்கள் பசிபிக் கடலில் சவுத் சைட் போயிட்டு இருக்கும்போது கடல் அலை வந்து கிட்டத்தட்ட 9-10 மீட்டர் உயரமாக இருந்துச்சு. 60-70 நாட் வேகத்தில் வீசுச்சு. அது வந்து சாதாரண இது இல்லை, நல்ல புயலோட வேகத்தில் அந்த காற்று வீசினப்போ கடலில் அது சாதாரணமான விஷயந்தான். ஆனால் அதை தடுத்து நிறுத்துறதுக்கு அங்கே நிலம் கிடையாது. நம்ம கடலில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ it was also a blissful experience when something broke down and after a long hard work and effort we were able to fix it together. We'll remember these incidents as well because it gave us the strength to move on, and if something went bad we were able to overcome those challenges. ஸோ இப்போ நம்ம போயிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒன்று சரியில்லாமல் போய் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி அதை சரி பண்ணி வர சந்தோஷமே அது தனிதான். இந்த மாதிரி சம்பவங்களை வந்து நாங்கள் எப்போவுமே நினைவில் வச்சுட்டு இருப்போம். ஏன்னா இது வந்து தொடர்ந்து போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு பலம் கொடுக்குது. எது வந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏதாவது ஒன்று சரியில்லாமல் போச்சுன்னா கூட அந்த சவாலை மேற்கொள்றதுக்கு எங்களுக்கு முடிஞ்சது, சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்தது. நெக்ஸ்ட் இன்டர்வியூ கேட்குறாங்க, ஹவு அட்வென்ச்சரஸ் வாஸ் யுவர் ட்ரிப்? இவங்க பிரயாணம் வந்து எந்த அளவுக்கு சாகசமாக அமைஞ்சது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வர்த்திகா சொல்கிறாங்க, when we were crossing the Tasman Sea we witnessed the brilliant southern lights from sea. It was rare to watch that in those months, that too from sea. We were absolutely awestruck as we were not expecting it to see the entire sky lit up in green light. There was bioluminescence, dolphins swimming in the wake of the boat like our neighbors, and a variety of sea creatures. We spotted a dead sperm whale once and we thought it was an island from a distance. It was so huge. We were not specialists, so whenever we spotted something in the sea, we had to Google it to learn more about the ஸ்பீஷீஸ். ஸோ நாங்கள் டாஸ்மான் கடலில் கடக்கும்போது அந்த கடல்ல இருந்து தெற்கு பக்கமாக தெரிஞ்ச வெளிச்சத்தை பார்த்தோம். ஆனால் அந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா அது அபூர்வமாக பார்க்குற ஒரு விஷயமா இருந்தது, அதுவும் ஃப்ரம் சி. ஸோ மொத்த வானமே அப்படியே வந்து க்ரீன் லைட் அடித்த மாதிரி இருந்தது, பச்சை வெளிச்சத்தில் இருந்தது. ஸோ அதை நாங்கள் எதிர்பார்க்காதனால அப்படியே அந்த சீனை பார்த்து அப்படி பிரமிச்சு போயிட்டோம். அதுக்கப்புறம் உயிர் வாழ்கிற தாவரங்கள்ல இருந்து வர்ற ஒளி தெரிஞ்சது நைட்டில் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது. அதுக்கப்புறம் டால்ஃபின் மீன்கள், ஒரு தடவை நாங்கள் செத்து போன திமிங்கலத்தை கூட பார்த்தோம். தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு தீவு மாதிரி இருந்தது, அவ்வளோ பெருசாக இருந்தது. நாங்கள் ரொம்ப பெரிய நிபுணர்கள் எல்லாம் கிடையாது. நாங்கள் கடல் ஏதாவது ஒன்று பார்த்தோம்னா உடனே நாங்கள் கூகுளில் அதை பற்றி தேடி பார்த்து அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்வியூ கேட்குறாங்க, ஹவு டிட் யுவர் க்ரூ ஸ்பெண்ட் டைம் டீப் இன் த சி? எப்படி இந்த கடலில் எப்படி நேரத்தை போக்குனீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சுவாதி சொல்கிறாங்க, நாங்கள் வந்து கடலில் உலகத்தை சுற்றுற பிரயாணம் போனப்போ சில பொழுதுபோக்கில் நாங்களே தேர்ந்தெடுத்துட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேக்கு தயாரிக்கிற இதை பற்றி படங்கள், அதுக்கப்புறம் சீதோஷ்ண நிலை ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெதர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா புக்ஸ் படிப்போம், அதுக்கப்புறம் எழுதுவோம், கிராஃப்ட் ஒர்க்ஸ் பண்ணுவோம். அப்புறம் டீம் லீடர் ஜோஷி வந்து காமிக்ஸ் படிப்பாங்க, அப்புறம் ராமாயணம் படிப்பாங்க டியூரிங் அவங்களோட ஜேர்னியில். அப்புறம் குக்கிங் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பேக் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நிறைய கிராஃப்ட்ஸ் பண்ணோம். I love it when people appreciate the food that I cook. So I gave my crew members the best dishes. நான் செஞ்ச சாப்பாட்டை யாராவது சாப்பிட்டு பாராட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க படகுல இருந்த சாமான்களை வச்சு நான் ரொம்ப பிரமாதமாக சாப்பாடு செஞ்சு என்னுடைய கூட இருந்த க்ரூ மெம்பர்ஸ் கொடுப்பேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சுவாதி சொல்கிறாங்க. ஸோ வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க, 6 is a great number. We were always entertained. We watched movies, listen to music, and you won't believe some of the goodies the crew rustled up in a tiny pantry. Even while sailing in rough seas, we made parathas, baked cakes and breads, and even made halwa and rasagullas. We celebrated festivals at the sea. ஸோ 6ங்கிறது ரொம்ப பெரிய நம்பர், அதனால நாங்கள் எப்போவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, என்டர்டெய்னிங்காக இருந்தது.
சினிமா பார்த்தோம், பாட்டு கேட்டோம். அப்புறம் நம்புங்க, நாங்கள் கிச்சனில் வச்சுருந்த அந்த திங்ஸ் எல்லாம் வந்து கடல்னு மோசமான நிலைமையில கூட நாங்கள் பரோட்டா, கேக்கு, ரொட்டி எல்லாம் செஞ்சோம், ஹல்வா, ரசகுல்லா எல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கடலில் வந்து நாங்கள் பண்டிகைகள்லாம் கொண்டாடினோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வி திங்க் அபவுட் இட் நவ் ஆன் லேண்ட். வி ரிமெம்பர் த திவாலி வி ஸ்பெண்ட் அட் sea. We celebrated 3 birthdays, including the first birthday of the boat. Also specific occasions like crossing the equator, the international date line and such. ஸோ இங்கே இருக்கும்போது கடலில் நாங்கள் கொண்டாடின தீபாவளி ஞாபகத்துக்கு வருது. 3 பிறந்த நாள்கள் கொண்டாடினோங்க. அந்த படகோட பிறந்த நாள் அந்த ஈக்வெட்டர் கிராஸ் பண்ணும்போது, அந்த சர்வதேச எல்லை கடந்த நாள், இன்டர்நேஷ்னல் டேட், அந்த லைன் கிராஸ் பண்ணது, இந்த மாதிரியான டேஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப மெமரபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இன்டர்வியூர் கேட்குறாங்க, வாட் மோட்டிவேட்டட் யூ டு ஃபுல்ஃபில் த கண்ட்ரிஸ் எக்ஸ்பெடிஷன்? நம்ம நாட்டோட எதிர்பார்ப்பை நிறைவேற்றுறதுக்கு எது வந்து உங்களுக்கு தூண்டுகோலாக இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சுவாதி சொல்கிறாங்க, so we knew that the entire country was watching us and praying for us. So we never wanted them to have a single day thinking that we are in trouble. We knew that it is going to happen, but the people out there did not know what kind of challenges we are facing. So one of the motives that we kept in the mind that we did not want to frighten them. We decided that once the circumnavigating was over, we are going to show what we have actually gone through. ஸோ மொத்த நாடே எங்களுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கு, எங்களுக்காக அவங்க ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். நாங்கள் எந்த கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு நாள் கூட அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோம். எங்களுக்கு சாகசம் நடக்கும் தெரியும், ஆனால் வெளியிருந்த மக்களுக்கு வந்து நாங்கள் எந்த மாதிரியான சவால்கள் எல்லாம் சந்திச்சுட்டு இருந்தோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்கள பயப்பட வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பிரயாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் அதை இது செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காட்டலாம் அப்படின்னு நாங்கள் அமைதியாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்வியூவர், ஆஸ் அ விமன் ஹவு வுட் யூ கன்சிடர் திஸ் எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு, ஒரு பெண்ணா இந்த சாகச பயணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேப்டன் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க, இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் கிரேட் ஹானர் and we could not have imagined anything better for our cast off. And of course, we being an all women team, it's a great boost to women in the country. But as we are going as sailors, and as we sailors have seen that the sea does not discriminate between genders, it is always gender neutral, and we have realized that gender does not play a role in sailing, but to boost the moral in the country and for more women to take in adventures like sailing. I feel it's great that an all-women team had been formed to undergo this expedition. ஸோ அவங்க சொல்கிறாங்க, இது ரொம்ப எனக்கு வந்து கிரேட் ஹானர், ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது. நாங்கள் கைவிட்டுட்டு போகிறத பற்றி எப்போவுமே நினைக்கல, நாங்கள் இதை விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நாங்கள் எல்லாருமே பெண்கள் தான், அதனால இந்த நாட்டோட பெண்களுக்கு வந்து இது ரொம்ப உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். நாங்கள் கடலில் செயிலர்ஸாக மாலுமிகளாக நாங்கள் பிரயாணம் பண்ணும்போது நாங்கள் பார்த்தோம், கடல் வந்து ஆண் பெண்ணுன்னு வித்தியாசம் பார்க்கல எதுலேயுமே. ஸோ ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் கடல் வந்து நடுநிலைமையானது. அதனால கடலில் போடுறதுக்கு வந்து இந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இல்லை. நாட்டை ஊக்கப்படுத்துறதுக்காகவும் பெண்களை இந்த மாதிரி பாய்மர படகுல வந்து போய் சாகசம் பண்ணுறதுல ஈடுபடுத்துறதுக்காகவும் இந்த அனைத்து பெண்கள் அணியை வந்து இந்த சாகச பயணத்தில் ஈடுபடுத்தினாங்க அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்கிறாங்க. Hope you all like this video. Thanks for watching. If you like this video, please like, share and subscribe. Thank you.